மேலறை தியானம் டிசம்பர் மாதம் 13ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் சிட்னி ரேட், கெண்டக்கி, USA. தலைப்பு சாதாரண கொடைகள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். நத்தாருக்கு முன் எமது வீட்டை அழகுபடுத்துவதில் நானும் எனது மனைவியும் அதிக நேரம் செலவிட்டோம். பகலில் வேலை முடிந்து மாலையில் வீடு திரும்பி 5 வயது மகளையும் 1.5 வயது மகனையும் கவனிப்பதுடன் வீட்டு வேலையையும் செய்தது எனக்கும் எனது மனைவிக்கும் களைப்பினால் மன அழுத்தமும் சிறிது ஏற்பட்டது. ஆனாலும் நத்தாருக்கு முதல் நாள் இரவு 11 மணிக்கு மெழுகுவர்த்தி ஒளி ஆராதனைக்கு போக விரும்பினேன். குழந்தைகளுடன் அந்த ஆராதனைக்கு போவதை எனது மனைவி விரும்பவில்லை. அது சரியானது என்றாலும் பிள்ளைகளின் முன் எனது கோபத்தை வெளிப்படுத்தி விட்டேன். சிறிது நேரத்தின் பின் எனது மகள் வந்து, அப்பா, இங்கே வீட்டிலேயே நாங்கள் நத்தார் ஆராதனையை வைக்கலாமே என்றாள். எனக்கும் ஆலோசனை சொல்ல ஆள் தேவைப்பட்டது. நாங்கள் கிறிஸ்துவுக்காக மெழுகுவர்த்திகளை ஏற்றி பாடல்களை பாடி ஜெபித்து ஆராதித்தோம். ஆலயத்தில் நான் எதிர்பார்த்த அனைத்தையும் எமது வீட்டின் வரவேற்பறையில் அனுபவித்தேன். அந்த இரவில் எமது மகளுக்கூடாக கடவுள் எனக்கு ஒரு சாதாரண ஆனால் எங்கும் என்ன நிலையிலும் நத்தாரை கொண்டாடலாம் என்ற அறிவை பெருமதியான கொடையாக தந்திருக்கிறார் என்று நம்புகின்றேன். ஜெபம். பரிசுத்தரான கடவுளே, சிறு பிள்ளைகள் வழியாக உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்காக நன்றி. பிள்ளைகள் பேசுவதையும் கவனித்து கேட்கும் பொறுமையை தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுள் தரும் சாதாரண கொடைகளும் பெருமதியானவைகளாக இருக்கும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பலப்படுத்தலும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.